குட் மார்னிங். இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட்டில் தேங்காய் சட்னி, கொஞ்சமாக வெங்காய சட்னி, கொஞ்சம் மொச்சக்கொட்டை, இது பூண்டு, உப்பு, மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சது, முட்டை, பைனாப்பிள், கேரட், முருங்கை இலை எல்லாம் போட்டு செஞ்ச கோதுமை தோசை. இது கோதுமை மாவு, கோதுமை ரவை ரெண்டும் கலந்து செய்தது. ஆயில் கம்மியாக போட்டு. இந்த கோதுமையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர், கார்போஹைட்ரேட்ஸ், அயன், அப்புறம் ஜிங்க், விட்டமின்ஸ், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கிறனால நம்ம பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். அது இல்லாமல் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். அப்புறம் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். ஆனால் அளவாக எடுத்துக்கணும். வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது கம்மியாக இருக்குது, பிளட் சுகரை கம்மி பண்ணணுன்னு சொல்லிட்டு இதுலேயே ஒரு 5-6 சாப்பிட்டுட்டு இருந்துச்சுன்னா வெயிட்டு கூடத்தான் செய்யும். அளவாக 2 தோசை. இந்த தேங்காய் சட்னியில் இதில் கடலை, பொட்டுக்கடலையும் போட்டு பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் இஞ்சி போட்டிருக்கு. அப்போ இது இதில் கொஞ்சம் ஃபைபர் இருக்குது, கொஞ்சம் ஃபேட் இருக்குது. இது நம்ம அளவாக எடுத்துக்கலாம். இது வெங்காயம். இது சின்ன வெங்காயம் சட்னி. இதில் நிறைய சல்ஃபர் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும், ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதுவும் பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணும், போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த மொச்சக்கொட்டையில் நிறைய ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸும் நிறைஞ்சிருக்கு. இது பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணும், ஜீரண சக்தியை தூண்டும், வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூடவே ஒரு முட்டை. இது எல்லாருக்கும் தெரியும். இதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, விட்டமின் B12 இதில் நிறையா இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது மசில் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது, பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் வெயிட் கெயின் பண்ணலாம். கொஞ்சமாக பைனாப்பிள். இந்த பைனாப்பிளில் விட்டமின் C ரொம்ப நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் இருக்குது, மேக்னீஸ் இருக்குது, நிறைய மினரல்ஸ் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும், அது இல்லாமல் ஜீரண சக்தியை அதிகரிக்கும். இதில் இருக்கிற ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்கனால ஜீரணத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் போன் ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் அதை டெய்லி கூட எடுத்துக்கலாம். தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் ஸ்கின் ஹெல்த்துக்கு, ஹேர் ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதில் வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். அது இல்லாமல் இதில் பொட்டாசியம் இருக்குது. இது பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும். இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.